டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் டிப்ஸ் டு ஹேவ் ஸ்ட்ராங் மைண்ட் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சில பதிவுகளாகவே இதற்கு தொடர்புடைய செய்திகள் தான் நம்ம பார்த்துட்டு வரோம். சில பதிவுகளுக்கு முன்னாடி பார்த்தோம், ஒரு லைஃப்பில் கம்ஃபர்ட் ஜோன், ஃபியர் ஃப்ரீ ஜோன், அப்புறம் லெர்னிங் ஜோன், க்ரோத் ஜோன் இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு. அதாவது இது எல்லாமே ஒரு வாழ்க்கை என்பது இந்த 4-5 ஜோனில் அடங்கினது தான். இதை கொண்டது தான் நம்முடைய வாழ்க்கை அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆனால் இதில் சில நேரத்தில் நிறைய ஏரியாவில், அதாவது வயது தாண்டும்போது சில சமயத்தில் கம்ஃபர்ட் ஜோன் குறைவாகவும் படிக்க வேண்டிய ஜோன் கற்றுக்கொள்ள வேண்டிய நேரங்கள் அதிகமாகவும் இருக்கும்னு பார்த்தோம். அதாவது கற்றல் என்பது நாள்தோறும் நிகழக்கூடிய ஒன்று. சில நேரத்தில் புது கற்றலாக இருக்கும், சில நேரத்தில் பழைய ஏற்கனவே நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயமே மீண்டும் ஒரு தடவை அதை என்ன பண்ணிக்கலாம், ப்ரஷ் பண்ணிக்கலாம், இன்னொரு தடவை ரீலேர்ன் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கலாம். சில சமயத்தில் நிறைய விஷயங்கள் நம்ம ஏற்கனவே தெரிஞ்சிருக்கோம், இந்த தெரிஞ்ச செய்திகளை மீண்டும் அதை ஒரு முறை புதுப்பித்து கொள்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும். சில நேரத்தில் அதாவது இந்த கற்றல் என்பது வலது பக்கத்து மூளைக்கு தொடர்புடையதா, இடது பக்கத்து மூளைக்கு தொடர்புடையதா, அதாவது டஸ் இட் ரிலேட்டட் டு ரைட் ஹெமிஸ்பியர் ஆர் லெஃப்ட் ஹெமிஸ்பியர், ரெண்டுமே ஏற்புடையது தான். ரைட் ஹெமிஸ்பியர்னு சொன்னால் நம்பர் ஒர்க், பிளானிங், காக்னிஷன், டெப்த் பர்செப்ஷன், டிசைனிங், சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங், அது எல்லாமே ரைட் ஹெமிஸ்பியருக்கு சேர்ந்தது. அதாவது ஏஸ்தட்டிக் சென்ஸ் உள்ள எல்லா ஆக்டிவிட்டீஸும் ரைட் ஹெமிஸ்பியருக்கு சேர்ந்தது. சாதாரண லாஜிக்கல் சீக்வன்ஸு, அதுக்கப்புறம் அடுத்தது ஒரு ஆர்கனைஸ்டாக வைக்கிறது, அது எல்லாமே லெஃப்ட் ஹெமிஸ்பியருக்கு சேர்ந்தது. ஒருத்தரும் நம்மளோட நடை உடை பாவனையில் ஒரு நாளில் ரைட் ஹெமிஸ்பியருக்கு முக்கியத்துவம் கொடுத்து சில வேலைகளை செய்கிறோமா, இல்லை லெஃப்ட் ஹெமிஸ்பியருக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு சில வேலைகளை செய்கிறோமான்னு சொன்னால் அது நம்ம தனிப்பட்ட முறையில் எந்த ஹெமிஸ்பியர் வேலை செய்கிறதுன்னு கண்டுபிடிச்சிக்க முடியாது. தட் இஸ் குவைட் என்ன தெரியுமா இருக்கும், அது ரொம்ப கம்பரசமாக இருக்கும். இன்ஸ்டன்ட் நம்ம எப்படியெல்லாம் நம்ம வேலைகளை செய்கிறோம், அதாவது எண்டு ரிசல்ட்டு ஒரு ப்ராடக்ட்டுக்கு என்ன கிடைக்கிறதோ அதுலேருந்து அது எப்படி தயார் பண்ணுறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம நடைமுறை பாவனைகள், நம்மளுடைய செயல்முறைகள், செயல்படக்கூடிய செயல்படக்கூடிய அந்த ஆற்றல், அதெல்லாம் நம்மளை எதை கண்டுபிடிச்சி கொடுக்கும் அப்படின்னு கேட்டால், இந்த பர்டிகுலர் இண்டிவிஜுவலுக்கு வலது பக்கத்து மூளையில் டாமினேட் பண்ணி வேலை செய்கிறாங்க, இல்லை அவங்க இடது பக்கத்து மூளையில் தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், சின்ன விஷயமா நம்ம சொல்லணும் அப்படின்னு கேட்டால், ஒருத்தர் ஒரு மேல் ஆர் ஃபீமேல், ஒரு மேனாக இருந்தாலும் உமனாக இருந்தாலும், ஹோம் மேக்கராக இருந்தாலும், இல்லை போனால் ஒரு பெரிய ப்ரொஃபஷனலில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலும், ரெண்டுமே அது என்ன செய்ய கற்றுக்கொடும், எதை செய்யறதுக்கு கற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொன்னால், நம்ம ஆர்கனைஸ்டாக வச்சுக்கிறோம். ஒரு கிச்சனில் போனால் சாமான் எல்லாம் ஆர்கனைஸ்டாக வச்சுக்கிறோம். இதே மாதிரி ஆஃபீஸில் நம்ம டேபிள் இருக்குது, அந்த டேபிளில் இருக்கக்கூடிய சாமானை, அதை வச்சுருக்கிற நம்ம ஃபைல்ஸு, இருக்கிற முக்கியமான பேப்பர்ஸ், இல்லை டேபிள் ட்ராயரில் இருக்கிற சில முக்கியமான செய்திகள், அது எல்லாமே நம்ம என்ன செய்கிறோம், ஆர்கனைஸ்டாக வச்சுக்கிறோம். கண்ணை மூடிட்டு போய் எந்த இடத்துல கை வைக்கிறோமோ அங்கே நம்மளுக்கு 2 பேர்ஸ் ஆஃப் சிசர்ஸ் கிடைக்கும். இல்லாட்டி போனால் ஷார்ப்னர் போல், அதாவது ஷார்ப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் கிடைக்கும். அப்படின்னு ஒரு கட்டுப்பாடுக்குள்ளே வச்சு ஒரு ஆர்கனைஸ்டு முறையில் சாமானெல்லாம் நம்ம வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அப்போ நம்மளுக்கு லெஃப்ட் ஹெமிஸ்பியர் டாமினேட்டடாக வேலை செய்கிறது, சீக்வன்ஸ் மாறாமல் நம்ம இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வெளியில் போயிட்டு வரோம், நம்மளோட வெஹிக்கிள், வெஹிக்கிளோ, அது என்ன பண்ணுறோம், கீயை வைக்கிறதுக்குன்னு ஒரு கீ ஸ்டாண்ட் வச்சு அந்த கீ ஸ்டாண்டுக்குள்ளே அதை போட்டு வைக்கிறோம். அதே மாதிரி எந்த வெஹிக்கிள் வெளியில் எடுத்துகிட்டு போனமா இருந்தாலும் அந்த வெஹிக்கிளோட கீஸ் எல்லாம் மாட்டி வைக்கிறதுக்குன்னு ஒரு கீ பஞ்ச் வச்சுக்கணும், இல்லைன்னா கீ மேட் ஒன்று வச்சு அதில் எல்லாத்தையும் மாட்டி வைக்கிறோம். அதில் கூட முதல் நம்பர் கீழே மாட்டக்கூடியது காருது, 2வது நம்பரில் இருக்கிறது, அப்படியெல்லாம் ஆர்கனைஸ் வேறு பண்ணி வைக்கிறோம். அப்படின்னு சொன்னால் இது எல்லாமே சீக்வன்ஸ் மாறாமல் நம்ம எடுத்துக்க முடியும். அப்படின்னா அதுக்கு லெஃப்ட் ஹெமிஸ்பியர் டாமினேட் பண்ணுறது, அந்த லெஃப்ட் ஹெமிஸ்பியர் டாமினேஷன்லேருந்து நம்மளோட வேலைகளை சிறப்பாகவும் சீராகவும் செய்து முடிக்கிறோம்னு தெரிஞ்சுக்க முடியும். அது ஒரு விதம். சிலவங்க என்ன பண்ணுவாங்க, எந்த சாமான் எங்கே இருந்தாலும் அவங்க அந்த பேக்கெட்டில் போய் கையை கழுவினா அது உள்ள தொழாவினோடனே அவங்களுக்கு சாவி கிடைக்கும், பேனா பென்சில்லாம் கிடைக்கும். சிலப்போ ஆஃபீஸ் முக்கியமான சமாச்சாரம், சில சின்ன பேங்க்கில் இருக்கிற சலான், அது உள்பட அவங்களுக்கு அது கிடைக்கும். எப்படி எல்லாம் இதில் போட்டு வச்சுருக்காங்கன்னு சொன்னால், தட் இஸ் ஆல்சோ ஒன் வே ஆஃப் ஆர்கனைசிங் திங்ஸ். அது என்ன தெரியுமா, தட் இஸ் ரிலேட்டட் டு ரைட் ஹெமிஸ்பியர். சிலதெல்லாம் சீக்வன்ஸாக வச்சுக்க மாட்டாங்க, காலையில் எழுந்தவுடனே போய் சிலதெல்லாம் தேடுவாங்க, அப்போ தான் அவங்களுக்கு சிலதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால்,
ரைட் ஹெமிஸ்பியர் ரிலேட்டட் டு எஸ்தெட்டிக் சென்ஸ்ன்றதுனால அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட முறை இருக்கும். அந்த முறையில் அதை அவங்க வந்து தேடி கண்டுபிடிச்சிக்குவாங்க. அதுக்கு யாருடைய உதவியும் அவங்களுக்கு தேவையில்லாமல் தான் இருக்கும். ஸோ அதனால் இதில் என்ன பண்ணோம், ஸ்ட்ராங் சென்ஸில் நம்ம இதை பார்க்கும்பொழுது ஹவு டு ஆர்கனைஸ் இட், அடுத்தவங்க வேலையை நம்ம செய்கிறதுக்கு பதில் நம்மளோட செயல்களை நாமே செய்துக்க முடியும் அப்படின்னா அதுக்கு நிறைய நேரத்தில் எஸ்தெட்டிக் சென்ஸ் ரிலேட்டடாக இருக்கிறது ரொம்ப எளிமையானதும், அதாவது என்ன வசதியாகவும் இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் லெஃப்ட் ஹெமிஸ்பியர் ரிலேட்டடாக பண்ணுறோன்னு சொன்னால் அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணினாக்க அத்தனை பேருக்கும் அது பயனுள்ளதாக அமையும். அதனால் ஸ்ட்ராங் மைண்டுன்றது லெர்னிங் ஜோனில் எப்படி நம்மளை வளர்த்துக்கிறோம் அப்படின்றத பொறுத்து அமையும்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.